இன்னைக்கு டே 3 என்ஐசிஎல் அசிஸ்டன்ட் 2024 ப்ராக்டிஸ் மார்க்கில் 4வது டெஸ்ட்டு போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டெஸ்ட்டை சொல்லப்போனால் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட டெஸ்ட் மாதிரி இல்லாமல் அந்த கொஸ்டினோட அந்த இது இருக்குல்ல, வர்றது கொஸ்டினோட பேட்டர்ன், அந்த பேட்டர்ன் கொடுக்குறதே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. பாருங்களேன், 1லேருந்து 4 வரைக்கும் மிஸ்லேனியஸ், திருப்பி 5லேருந்து டிஏ ஆரம்பிக்குது. 6லேருந்து ஆரம்பிக்கல, 5லேருந்து ஆரம்பித்து 9 வரைக்கும் டிஏ. அந்த ஆர்டரே வந்து ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆன மாதிரி. அடுத்து திருப்பி 15லேருந்து 19 வரைக்கும் ஒரு டிஏ இருந்துச்சு. அடுத்து 20லேருந்து திருப்பியும் வந்து மிஸ்லேனியஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்போ ஆர்டரே ஒரு மாதிரி ஒரு அன்ஆர்டராக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அடுத்து 25லேருந்து திருப்பியும் 35 வரைக்கும், அந்த 25 வந்து ஃபுல்லாக வந்து 24லேருந்து 35 வரைக்கும் சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ 12 சிம்பிளிஃபிகேஷன் சந்தோஷப்பட்டுக்கலாம். 12 சிம்பிளிஃபிகேஷன், 2 டிஐ, மித்த எல்லாமே மிஸ்லினியஸ் தான். சந்தோஷப்பட்டுக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. பட் என்ன பஞ்சாயத்துனா, இந்த சிம்பிளிஃபிகேஷன் எல்லாமே கொஞ்சம் மாட்ரேட்டாக ஃபீல் ஆச்சு. அப்போது நான் அதுக்கே வந்து முக்கால்வாசி டைம் கன்சியூம் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. இப்போ நீங்கள் அந்த டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 12 சிம்பிளிஃபிகேஷன் மட்டுமே நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஒரு 8 நிமிஷம் காலியாக இருக்கும், 7 நிமிஷத்துக்கு காலியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள்.
ஸோ இப்போ இந்த டெஸ்ட்டில் நம்ம சொன்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி சிம்பிளிஃபிகேஷன் முடிச்ச அந்த ஸ்பீடோடையே வந்து ஒரு மிஸ்லினியஸ் ஈஸியாக இருந்துச்சுன்னா அதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மிஸ்லினியஸ் ட்ரை பண்ணேன். ஸோ இது ஓகே தான், ஈஸியாக தான் ஃபீல் ஆச்சு. அடுத்து இந்த மிஸ்லினியஸ் சுத்த விட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி செய்யலாம், ஒருவேளை பெருசாக போகுமா, அதாவது எப்படி செய்யலான்றதை தாண்டி எவ்வளோ சீக்கிரத்தில் இதை செய்ய முடியும், ஒருவேளை பிகராக போய் இதில் மாட்டிக்க வேணும்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனு, என்னடா கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. ஸோ இப்போ இதை ஹோல்ட் பண்ணிட்டு அடுத்த சம்முக்கு டிஐக்கோ அடுத்த மிஸ்லினியஸுக்கு மூவ் ஆனேன். அடுத்து மிஸ்லினியஸ் கொஞ்சம் தேடிட்டு சரி ஓகே டிஐ ட்ரை பண்ணலாம், டிஐ தானே நம்ம அடுத்த அப்ரோச்சுன்னு டிஐ பார்த்தா டிஐயில் ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி கொடுத்து வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட். இது நான் முதலே சொல்கிறேன் பார்த்தா கேஸ்லெட் மாதிரி தான் எதுவுமே. அந்த பேராகிராஃப் ஈஸியாக இருக்கலாம், ஆனால் இப்போ எனக்கு டைம் 10 நிமிஷம் தான் இருக்குது. இப்போ நான் அதை ரீட் பண்ணி அதில் இந்த டேட்டாவை எடுத்து போகிறதுக்கே 3-4 நிமிஷம் காலியாக போயிடும். அப்போ அந்த மிச்சம் இருக்க அந்த 10 நிமிஷத்தில் மிச்சம் இருக்கிறதுமே வந்து அந்த டிஐக்கு மட்டுமே போகிற மாதிரி ஃபீல் ஆயிருமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், அந்த டிஐ ஸ்கிப் பண்ணிட்டேன். அந்த டிஐ ஸ்கிப் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறது, அப்போ 2 டிஐயில் ஒரு டிஐ இருக்கும்ல, இன்னொரு டிஐக்கு போயிட்டேன். ஸோ இப்போ இந்த சம் பார்த்தேன், இந்த மிஸ்லினியஸ் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், இதை பார்த்தேன், இது ஈஸியாக தான் இருந்துச்சு, இதை ட்ரை பண்ணிட்டு அடுத்து ஸ்ட்ரைட்டாக வந்து இன்னொரு டிஐக்கு போயிட்டேன். இந்த ஜஸ்ட்டு வந்து அந்த கொடுத்துருக்க டேட்டாவை எடுத்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா டேட்டா வந்து நம்ம ஒரு வாட்டி பார்த்து பார்த்து ஒரு கொஸ்டின் போட முடியாது, கன்ஃபியூஷன் தான். ஸோ இப்போ டேட்டாவை எடுத்து வச்சுக்கிட்டு கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணுறது தான். மித்தபடி இந்த டிஏ வந்து பிரச்சனை இல்லை.
ஸோ ஃபைனலி டிஐ முடிச்சாச்சு. ஸோ அந்த இன்னொரு டிஐ ட்ரை பண்ணுற மைண்ட் இல்லை. ஸோ அப்போ அதனால் ஸ்ட்ரைட்டாக மிஸ்லினியஸ் சைடே போயிட்டு மிஸ்லினியஸ் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கவர் பண்ண முடியுதோ அவ்வளோ கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு மிஸ்லினியஸ் ஒவ்வொன்றா டக்கு டக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரிமைனிங் வந்து 5 மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்குது பாருங்களேன். ஸோ அப்போ அதனால் டக்கு டக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டேன்.
அட ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல போனால் இந்த சம்முக்கு ஆன்சர் வந்து அதாவது சம்ம முக்கால்வாசி 80% 90% கவர் பண்ணிட்டேன். ஆனால் அந்த கடைசி அந்த செகண்ட்ஸை பார்த்து ஆன்சரை வந்து கரெக்டாக அந்த இடத்துல உட்கார வைக்க முடியல. ஸோ டைம் முடிஞ்சிச்சு. இந்த சம்முக்கு ஆன்சர் வந்து 50%ன்னு வரும். ஸோ போச்சு. அந்த சொன்னேன்ல, அந்த இங்கிலீஷ் மட்டும்தான் இந்த டெஸ்ட்டை பொறுத்தவரை இங்கிலீஷில் மட்டும்தான் எரர். ஸோ போகணுன்னே போகுதா என்னன்னு தெரில. இப்போ இந்த ஜம்பிள் வேர்டை தொட்டிருக்காம கூட இருக்கலாம். இதில் நான் என்ன பேட்டர்ன் மிஸ் பண்ணேன்னா, ஆர் போட்டுட்டு க்யூவை 2ஆவதாக போடாமல் அதாவது க்யூவை 2ஆவதாக போட்டிருக்கேன் என்னோடய பேட்டர்னில். இதில் பாருங்களேன், க்யூ லாஸ்ட்டாக வந்திருக்கு. மித்தபடி அந்த டிஎஸ்பின்றது சேம் ஆர்டர் தான். அது எனக்கு கன்ஃபார்மாக இருந்துச்சு. பட் க்யூ எங்கே போடுறதுல மட்டும்தான் கன்ஃபியூஷன். இப்போ டோட்டலாக அந்த கன்ஃபியூஷனுக்கு அந்த அடு ஃபஸ்ட்டு மட்டும்தான் ரைட்டு, அந்த கடைசி 4மே தப்பு. என்ன சொல்கிறது? ஓகே, இது இங்கிலீஷில் எரர் குறைக்கணும். ஒன்ஸ் இங்கிலீஷில் குறைக்கலைனாலும் ரீசனிங் குவான்ஸ் ஆச்சு ஃபுல் அட்டம்ப்ட் கிட்ட நெருக்கி கொடுக்கணும். 70+, 65+ ஆச்சு கொடுக்கணும். இல்லைன்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம் கட் ஆஃப் கிளியர் பண்ணுறது என்ஏசியில் அசிஸ்டண்டோடது. ஓகே, மித்த எல்லாமே வந்து 100% அக்யூரசி தான், குவான்ஸும் ரீசனிங்கும். ஓகே, சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெஸ்ட்டு என்ஏசியில் அசிஸ்டன்ட் 2024 ப்ரிலிம்ஸோட 4th டெஸ்ட்டு. இதை நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் என்னென்னு இது ஸ்கோர் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த டெஸ்ட்டில் எனக்கு வந்து பர்சன்டேஜ் பார்த்தோம்னா ரொம்ப பூவர். ஏன்னா ஒன்றுமே இல்லையே, அங்கே ஸ்கோரும் இல்லை அண்ட் வந்து அட்டம்ப்ட்டும் பெருசாக இல்லை. ஸோ இப்போ பர்சன்டேஜ் ரொம்ப பூவர், இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. இது வரைக்கும் வந்து 60+, 65+ன்றது பர்சன்டேஜ் இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், டோட்டலாக குறைஞ்சிருச்சு. இங்கிலீஷில் போனதே முக்கால்வாசி இருக்கும். அந்த 8 கொஸ்டின் அந்த ஜம்பிள் வேர்ட்ஸ் கூட தொடாமல் கூட இருந்திருக்கலாம் போல். சரி, வாட்டெவர். ஸோ இப்போ இந்த டெஸ்ட்டு நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்கோரை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பை பை.